ஹல்லேலூயா. ஆண்டுடைய வாக்குத்தத்த வார்த்தை வேதாகமத்திலிருந்து நாம் வாசிப்போம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இந்த மாத ஆண்டவர் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை, என் பிள்ளைகளே, உங்களை நான் சந்தோஷப்படுத்துவேன். இஸ்ரவேல் ஜனங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்குரைத்த அதே வார்த்தையை இன்றைக்கு நமக்கும் வாக்குத்தத்தமாக கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் சந்தோஷம் மிகவும் அவசியம். வாழ்க்கையில் நமக்கு பணங்காசு ரொம்ப முக்கியம்தான், வீடு வாசல் நமக்கு ரொம்ப முக்கியம்தான், சொத்து சுகங்கள் எல்லாம் நமக்கு அவசியம்தான். ஆனால் எல்லாம் இருந்து சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்ய? அதனால் ஒரு லாபமும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகவே ஆண்டவர் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு இன்றைக்கு நம்மோடு கூட அவர் பேச விரும்புகிற ஒரு வார்த்தை, இந்த வார்த்தைகளை கேட்குறவங்க எல்லாரையும் நான் சந்தோஷப்படுத்துவேன்னு சொல்லு அப்படின்னு தான் என்னை அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. நான் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன், ஆண்டவரே உங்களை சந்தோஷப்படுத்துவார். அதான் இதில் ரொம்ப ஹைலைட்டான காரியம். உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த உலகத்தில் சில ஆட்கள் இருந்திருக்கலாம், இன்றைக்கி அவங்க இல்லாமல் கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். சில ஆட்கள் இருந்தாலும் அவங்க தான் உங்களுடைய சந்தோஷத்திற்கு காரணமாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி அவர்கள் உங்களுடைய சந்தோஷத்திற்கு காரணமாக என்ன செய்ய முடியல, இருக்க முடியலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நீங்கள் என்ன செய்யலாம், இருக்கலாம். அதை நினச்சி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், கர்த்தரே உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் சொல்லும்போது அந்த வார்த்தையை பார்த்தீங்களா, யாரெல்லாம் சந்தோஷப்படுத்துகிறாராம்? கன்னிகைகளை சந்தோஷப்படுத்துகிறாராம், வாலிபர்களை சந்தோஷப்படுத்துகிறாராம், முதியோர்களையும் ஹல்லேலூயா ஆனந்த களிப்போட அவர்களை மகிழ பண்ணுவாராம். ஆமென் சொல்லுங்க. ஆனந்த களிப்போடு அவர்கள் மகிழ்வார்கள். அப்படின்னா ஒரு பெரிய கொண்டாட்டம் உண்டானால் எப்படி இருக்கும், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொண்டா எப்படி இருக்கும்? வாழ்க்கையில் இதுக்கு தான் நான் இவ்வளோ நாளாக காத்திருந்தேன் அப்படின்ற ஒன்றை பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு மனதில் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் தருவார். உங்கள் வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் மகிழ பண்ணுவார். இது கர்த்தரால் கொடுக்கும் சந்தோஷம். இன்னைக்கு வாலிபர்களுக்கென்றே ஒரு தனி உலகம் இருக்குது. அந்த வாலிபர்களுக்கென்று இருக்கிற அந்த உலகத்தில் அவர்களை சந்தோஷப்படுத்துவதெல்லாம் அவர்களுடைய ஆத்துமாவை கரைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, நான் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். நிறைய பெற்றோர் உங்களுடைய வாலிப பிள்ளைகளை குறித்த பாரத்தோடு கவலைகளோடு நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் பிள்ளைகளை பார்க்கும்போது இனிமேல் நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைகளின் சந்தோஷமே ஆண்டவராக மாறப்போகிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கர்த்தர் தான் தரப்போகிறார் என்பதை அவர்கள் அறிய போகிறார்கள். என்னுடைய வாலிபத்திற்கான கொண்டாட்டம் கர்த்தரிடத்திலிருந்து தான் வரப்போகிறது என்பதை அறிந்து அந்த சந்தோஷத்திற்கென்று அவர்கள் வாழப்போகிறார்கள். ஹல்லேலூயா. மாயைகளிலே சிக்கி அவர்கள் வருத்தப்படவோ சஞ்சலப்படவோ அழுது புலம்பி என் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேனேன்னு சொல்றதுக்கு ஆண்டவர் விட போகிறதில்லை. உங்கள் வாலிப பிள்ளைகளை, அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, அவர்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. முதியவர்களையும் கர்த்தர் சந்தோஷப்படுத்துகிறார். வயசானதுக்கு அப்புறம் இனிமேல் என்ன, அதெல்லாம் கொண்டாட்டம்லாம் போச்சு. ஒரு காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஒரு காலத்தில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்தோம். ஆமாம், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சுது. இன்னும் அப்படியே என்ன செஞ்சிட வேண்டிதான், காலத்தை கழிச்சிட்டு போயிட வேண்டிதான். 70-80 சஞ்சலமும் வருத்தமும் தானே? இல்லை இல்லை, முதியவர்களையும் துள்ளி குதித்து கொண்டாடத்தக்க விதத்தில் ஆண்டவர் மகிழ பண்ணுவார். உங்கள் வீட்டில் இருக்கிற வயதானவர்களும் இனிமேல் எப்படி இருக்க போகிறாங்க, சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. ஏன்னா வயது கூட கூட பலன் குறையும், வயது கூட கூட சரீரத்தில் பலவீனங்கள் பெருகும். வயது ஆக ஆக அவர்கள் நான் இவங்களுக்கு பாரமாக இருக்கிறேனோ என்கிற எண்ணங்கள் மேலோங்கும். ஆனால் இல்லை இல்லை, அவர்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அவர்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்பதை பார்த்தா அவங்களுக்கு அதுக்கப்புறம் கவலையாக இருக்குமா? இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. அவங்களும் சந்தோஷப்பட்டு களி கூறுவதற்கு என்னென்ன வாய்ப்புகளை கர்த்தர் தர வேண்டுமோ அதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரா, தரப்போகிறார். ஹல்லேலூயா. இன்னும் இதே அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் 8வது வசனத்தில் ஒரு குரூப் இருக்காங்க பாருங்களேன். குருடர்கள், சப்பானிகள், கர்ப்பவதிகள், பிள்ளை தாய்ச்சிகளும் கூட
அல்லேலூயா இந்த கூட்டத்தில் இருப்பாங்களாம். ஆமென். அப்போ கண் பார்வையற்றவர்களால் வேகமாக என்ன செய்ய முடியாது, எதையும் பார்த்து செயல்பட முடியாது. கால் நடக்க முடியாதவர்களால் எந்த வேலையை என்ன செய்ய முடியாது, அவங்க செய்ய முடியாமல் முடங்கி போயிருக்கிறவர்கள். அதுக்கப்புறம் கர்ப்பவதியை நீங்கள் வேகமாக ஓட வைக்க முடியுமா? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அவளை வா போன்னு சொல்ல முடியுமா? முடியாது. கை குழந்தைய வச்சுட்டு இருக்கிற ஆட்களை நீங்கள் எதாவது செய்ய முடியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்களெல்லாம் இயலாதவர்கள், இவங்களாம் முடியாதவங்க. அவங்களையும் கர்த்தர் மகிழ பண்ணுவார், அவங்களையும் கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். அப்போ இதுவரைக்கும் அவர்கள் தங்களுடைய இயலாமையை நினச்சி என்ன செஞ்சுட்டு இருந்திருக்கலாம், வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், வேதனை அடைந்திருந்திருக்கலாம். ஆனால் இனிமே அப்படிப்பட்டவங்களை கூட கர்த்தரே வழி நடத்துறதுனால, ஆமென், கர்த்தரே அவர்கள் அழுகையோடு விண்ணப்பத்தோடு தான் வர்றாங்களாம். ஆனால் ஆண்டவர் அவங்களை என்ன செய்கிறாராம், சந்தோஷப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த 5 மாதங்களில் நீங்கள் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் உங்களுடைய இரவுகளை கழித்திருக்கலாம். ஒவ்வொரு முறை தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் உங்களுடைய கண்கள் கலங்கி இருந்திருக்கலாம். தனிமையில் நீங்கள் தேவனுக்கு முன்பாக அமரும் போதெல்லாம் உங்கள் கண்களிலே கண்ணீர் தாரதாரையாக ஓடி இருந்திருக்கலாம். எனக்கு ஒரு சந்தோஷம் வராதா, என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்க மாட்டேனான்னு சொல்லி பலவித நினைவுகளோடு கேள்விகளோடு நீங்கள் இருந்திருக்கலாம். உங்கள் எல்லாரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளைகளே, உங்களை நான் சந்தோஷப்படுத்துகிறேன். ஆமென். ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவேன் சும்மா சொல்லாமல் 3 நிலைகளிலே அவர் தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிறாராம், சந்தோஷப்படுத்துகிறார். முதலாவது பாருங்க, அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அவங்கள சந்தோஷப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். துக்கம் அப்படிங்கிற ஒன்று இருந்தால் சந்தோஷம் அந்த இடத்துல என்ன செய்யாது, இருக்கவே முடியாது. மனசெல்லாம் துக்கமாக இருக்குன்னா என்ன செய்ய முடியும், யோசிச்சு பாருங்க. அவங்களால சிரினாலும் சிரிக்க முடியுமா? ஒருவேளை சிரிக்கலாம், ஆனால் அந்த சிரிப்பு ஆர்டிஃபிஷியலாக என்ன செய்யும், இருக்கும். உண்மையான சிரிப்பாக என்ன செய்யாது. ஏன்னா அகத்தின் அழகு தான் முகத்தில் என்ன செய்யுமா. அப்போ உள்ளமெல்லாம் துக்கமாக இருந்ததுன்னா எப்படி முகம் சந்தோஷமாக இருக்கும், முகம் கலையாக இருக்கும். அப்படி கலையிழந்து போயிருக்கிற சூழ்நிலையில் என்ன துக்கம் உங்களுக்கு இருந்தாலும் அந்த துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். வேதத்தில் ஈசாக்கை குறித்து பைபிள் சொல்லுது. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67வது வசனத்தில், ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அல்லேலூயா. அவன் வீட்டில் என்னங்க குறை, ஈசாக்கு வீட்டில் என்ன குறை? ஆடு மாடுகளுக்கு குறையா, வெள்ளி பொண்ணுக்கு குறையா, பணங்காசுக்கு குறையா, வேலைக்காரர்கள் வேலைக்காரிகளுக்கு குறையா, சொத்து சுகத்துக்கு குறையா? அப்பாவுடைய ஒரு பெரிய செல்ல பிள்ளை அவன், அப்படிதானா? ஆண்டவரே அவனை சொல்லும்போது உன் நேசகுமாரன், ஒய்யேக புத்திரன், அப்படிதானே ஆண்டவர் சொன்னார். அப்போ ஆபிரகாமுக்கு அவன் ரொம்ப பிரியமானவன். ஆனாலும் அவனுடைய உள்ளத்தில் என்ன இருந்திருக்கு, ஒரு துக்கம். என்ன துக்கம்? அவன் தன்னுடைய அன்புக்குரிய தாயார் என்ன செஞ்சிருக்கான், இழந்திருக்கிறான். அந்த இழப்பு நிமித்தம் அவன் மனது எப்படி இருக்கு, துக்கமாக இருக்குங்க. 40 வயசு அவனுக்கு. ஆனால் அந்த 40 வயசுலையும் அவனால் என்ஜாய் பண்ண முடியல, அவனால் ஹாப்பியாக இருக்க முடியல, அவனால் சந்தோஷமாக ஒரு பெரிய பணக்காரனாக வாழ முடியல. அவனுடைய வாழ்விலும் ஒரு துக்கம் இருந்திருக்கிறது. ஆனால் பைபிள் சொல்லுது, அந்த துக்கத்தை நீக்கி அவனை ஆறுதல் அடைய செய்ய ஒரு ரெபேக்கால கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை கர்த்தர் கொடுத்தார். அவனுடைய வெற்றிடத்தை கர்த்தர் எப்படி நிரப்பலாம் சொல்லி அறிந்து அந்த வெற்றிடத்தை நிரப்பின போது அவனுடைய துக்கம் அவனை விட்டு நீங்கியது. அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்க துக்கத்திற்கு என்ன காரணமோ அதை சரி செய்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஆண்டவர் தருவார். அந்த துக்கம் ஏற்பட்டிருக்கிறதற்கு எந்த சூழ்நிலை காரணமாக இருந்தது அந்த சூழ்நிலையை மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவார். அந்த துக்கத்தின் நிமித்தம் ஏற்பட்டிருக்கிற வெற்றிடத்தை நிரப்பி உங்கள் துக்கத்தை ஆண்டவர் எப்படி மாற்றுவார், சந்தோஷமாக மாற்றுவார். ஒரு புதிய இணைப்பை கொடுப்பதின் மூலம், ஒரு புதிய உறவை உங்கள் குடும்பத்தில் தருவதின் மூலம், ஒரு புதிய அன்பு பரிமாணத்தை நீங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்புகளை கர்த்தர் தருவதின் மூலம் எப்படியாவது உங்களை சந்தோஷப்படுத்தணும். இதுதான் யாருடைய வேலை சொல்லுங்க? ஆண்டுடைய வேலை. கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். 127 நாடுகளிலும் இருந்த யூதர்கள் எல்லாம் துக்கமாயிட்டாங்க. நல்ல சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு பாருங்களேன், அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய சட்டம் இயற்றப்பட்டதுனால எந்த விதமான காரணமும் இன்றி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மாதம் ஒரு குறிப்பிட்ட தேதியிலே கொலை செய்யப்பட போகிறார்கள் என்கிற ஒரு செய்தி வந்துட்டு,
அப்போ அந்த ஒரு துக்கமான ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டதுனால அந்த செய்தி நிமித்தம் அவங்களுடைய மனமெல்லாம் எப்படி இருக்கு? துக்கமாக இருக்கு. அவங்களுக்கு சந்தோஷமே இல்லை. ஒரு ஆள் விடாம எல்லா நாடுகளில் இருக்கிற யூதர்கள் எப்படி இருக்காங்க? ஒரு சட்டத்தின் நிமித்தம், ஒரு சத்துருவின் நிமித்தம், ஒரு துர்ச்செய்தி நிமித்தம், அல்லேலூயா, ஒரு மனிதனுடைய தவறான தீர்மானத்தின் நிமித்தம், ஒரு மனிதனுடைய பொறாமை நிமித்தம், ஒரு மனிதன் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினது நிமித்தம் ஒரு பெரிய கூட்டமே எப்படி இருக்கு? துக்கமா இருக்கு. ஆனா பைபிள் சொல்லுது, ஆண்டவர் அவர்களுடைய துக்கத்தில் என்ன செஞ்சாராம்? சந்தோஷமாய் மாற்றினார். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும், அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும், அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசீர்வதித்து. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இப்போ எந்த நாள் அவர்களுக்கு துக்கமான நாளாக இருந்ததோ அந்த நாள் இப்போ வருஷம் கொண்டாட்டம், வருஷம் பண்டிகை, வருஷம் சந்தோஷம். இது நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள், இனி தலைமுறைகள் கொண்டாடக்கூடிய ஒரு நாள். அல்லேலூயா. அப்போ எந்த துர்ச்செய்தி உங்களை பாதித்ததோ, எந்த ஒரு சத்துருவினுடைய கிரியை உங்களை தாக்கினதினால் உங்களுடைய துக்கம் அதிகரித்ததோ, எந்த ஒரு குறிப்பிட்ட நாளை நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் உங்கள் கண்களில் இருந்து வடிகிற கண்ணீர் ஒரு இரத்த கண்ணீராய் மாறி இருக்கிறதோ, அதே நாளை தான் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். அதே குறிப்பிட்ட மாதம், அதே குறிப்பிட்ட நாள் உங்களுக்கு கொண்டாட்டம். நீங்க நினைக்கலாம், திஸ் இஸ் மை பிளாக் டே அப்படின்னு. இது என்னுடைய வாழ்வில் ஒரு கருப்பு நாள் இல்லை. அந்த கருப்பு நாளை தான் கொண்டாட்டத்தின் நாளாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதம், எந்த தேதி, எந்த கிழமையை நீங்கள் வருத்தத்திற்குரிய ஒரு நாளாய் அடையாளப்படுத்தி இதுவரைக்கும் பார்த்திருக்கிறீர்களோ, அந்த நாளை இனிமேல் சந்தோஷத்தின் நாளாய் கர்த்தர் சொல்லுங்க கண்டிப்பாக மாற்றுவாரா, மாற்ற மாட்டாரா? மாற்றுவார். நம்புறவங்கள நல்லா சந்தோஷமா ஒரு அல்லேலூயா. மனுஷனுடைய துக்கத்தை சில நேரத்தில் வாயால் நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. யோபு சொல்கிறான் பாருங்க, 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கலும் பாரமாக இருக்கும், ஆகையால் என் துக்கம் என்ன செய்யாதான், சொல்லி முடியாதான். அவனுடைய நண்பர்கள் சொல்கிறாங்க, அவங்க வந்து பார்த்து அவனுடைய துக்கம் சாதாரண துக்கம் அல்ல, மகா கொடிய துக்கம். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்கள் வாயால் உங்கள் துக்கத்தை சொல்லி முடியாததாக இருக்கலாம், அல்லது உங்களை பார்க்குறவங்க உங்களுடைய துக்கம் மகா கொடியது என்று அவங்க என்ன செஞ்சுருக்கலாம், பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்து இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாக கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பாரத்தை யார்ட்டையாவது போய் மனசு விட்டு என்ன செஞ்சிடலாம், பேசிட்டு வரலாம்னு தோணுது. எனக்கு கொஞ்சம் அப்படியே மனசு விட்டு பேசிக்கிட்டா என் பாரம் என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும் நான் நினைக்கிறேன். ஆனால் யோபு சொல்கிறாரு 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாதுன்றான். அல்லேலூயா. நான் என்னத்தை தான் போய் என் கவலை இது, என் பிரச்சனை இது, என் பாதிப்பு இது, என் காரியம் இதுன்னு நான் யார்கிட்ட போய் நான் நேசிக்கிறவங்க என்னுடைய நம்பிக்கைக்குரியவங்கள்ட்ட என் பாரத்தை இறக்கி வச்சாலும் அது என்ன செய்யாதான். அப்படிப்பட்ட துக்கத்தை தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, சந்தோஷமாய் மாற்றி இருக்கிறார். அப்போ நீங்கள் எத்தனை பேர்கிட்ட போய் ஷேர் பண்ணாலும் தீராத அந்த துக்கம், உங்களுடைய அன்புக்குரியவர்கள்ட்ட போய் உங்கள் இருதயத்தை எதையுமே மறைக்காமல் அப்படியே அந்த கவலைகள் எல்லாத்தையும் கொட்டின பிறகும் இன்னும் ஒரு அழுத்தம் எனக்குள்ளே இருக்குது, இன்னும் ஒரு பாரம் எனக்குள்ளே இருக்குது, இன்னும் ஒரு கவலை எனக்குள்ளே இருக்குது, இன்னும் ஒரு துக்கம் எனக்குள்ளே இருக்குது. இந்த நிலையில் நீங்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். அல்லேலூயா. மற்றவர்களால் தீர்க்க முடியாத அந்த பாரத்தை இயேசு தீர்த்து உங்கள் துக்கத்தில் என்ன செய்வார், சந்தோஷமாய் மாற்றுவார். தாவீது அவர் சொல்கிறார் பாருங்க, நான் மௌனமாகி ஊமையாக இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமைதியாக தான் இருந்தேன், ஆனாலும் என் துக்கம் என்ன செஞ்சுது, அதிகரித்ததுன்றான். ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம். இவனுடைய வாழ்க்கையில் துக்கத்தை பார்த்தீங்களா, எதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பேசி அதனால ஒரு பிரச்சனையா, அப்படி ஒரு துக்கம். எதை பேசினாலும் தப்பாயிரும், என்ன கமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாலும் என்ன செஞ்சிடும், தப்பாயிரும். ஆனாலும் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையிலையும் வாய் திறந்து கர்த்தரை துதிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அவன் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதித்தான் என்பதை வேதம் முழுவதும் நம்ம என்ன செய்கிறோம் சொல்லுங்க பார்க்குறோம். இந்த தாவீது சொல்கிறான், என் துக்கம் அதிகரித்தது அப்படின்றான். பார்த்தீங்களா,
அப்போ நாளுக்கு நாள் உங்கள் துக்கம் என்ன செஞ்சுட்டே இருக்கலாம், குறையும் பார்த்தா என்ன செய்யல, குறையவே இல்லை. அது டே பை டே இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரில, என்ன செய்யறதுன்னு தெரில. பரவாயில்ல, அப்படி உங்கள் துக்கம் அதிகரித்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் அந்த துக்கத்திலையும் உங்களை சந்தோஷப்படுத்த முடியும். நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கு, 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம். அல்லேலூயா. இங்கே ஒரு பிள்ளையை வச்சு தகப்பனுக்கு துக்கம். ஏன்னா அந்த பிள்ளை யாரு? மூடன். மூடன் அப்படின்னா யாரு? அவனை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த வீட்டில் அவன் இருக்கிறதே வேஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆள். அப்படி ஒரு மூட உன் பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் உனக்கு துக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, உன் பிள்ளைய நான் திருத்தி உனக்கு சந்தோஷத்தை தருவேன். ஆண்டவரால் அதை செய்ய முடியுமா? அதை மனதை மாற்ற முடியுமா? ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஆளுக்கும் ஞானத்தை என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். புத்தி கூர்மையை கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஆளையும் புத்திசாலியாக மாற்ற முடியும். அப்படிப்பட்ட ஆளையும் காரிய சமர்த்தனை என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். ஏன்னா கர்த்தர் தான் ஞானத்தை தருகிறவர். நீங்க உங்க பிள்ளைக்காக வடிக்கிற அந்த கண்ணீர், அந்த துக்கத்தை கர்த்தர் பார்த்து அந்த பிள்ளைக்கு ஒரு விசேஷத்தை ஞானத்தை கொடுத்து, எந்த பிள்ளையை நினைச்சு அழுதிங்களோ அந்த பிள்ளையை நினைச்சு சந்தோஷப்படுற அளவுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. 2 பிள்ளையை கர்த்தர் தந்திருக்கலாம், 3 பிள்ளையை கர்த்தர் தந்திருக்கலாம், 4 தந்திருக்கலாம், 5 தந்திருக்கலாம். அதில் இந்த பிள்ளைகள்லாம் ஓகே, ஆனால் இந்த ஒன்று மட்டும்தான் என்ன செய்ய மாட்டேன்து, தேர மாட்டேன்து. மற்றவங்களை குறித்து எனக்கு கவலையே இல்லை, ஆனால் இந்த ஒன்றை நினைக்கும் போது தான் எனக்கு எப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி எந்த மகனை நினைத்து எந்த மகளை நினைத்து அவர்களுடைய அறியாமை, அவர்களுடைய இயலாமை, அவர்கள் மற்றவர்களைப் போல செயல்பட முடியாமல் பின்தங்கி இருக்கிற நிலைமையை கண்டு உங்கள் துக்கம் இருக்கிறதோ அதிலெல்லாம் கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்து என்ன செய்வார், சந்தோஷத்தை தருவார். என் பிள்ளை நிமித்தம் இனி நான் அழ போறதில்லை, என் பிள்ளை நிமித்தம் நான் சந்தோஷப்பட போறேன்னு சொல்றவங்கள அவர் அல்லேலூயா. இன்னொரு நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கு, 23-29, யாருக்கு துக்கம், ஆமென், ஐயோ யாருக்கு துக்கம். இதுல யார் வாரா அப்படின்னா ட்ரங்கார்ட்ஸ், குடிகாரர்கள் வருகிறார்கள். குடிக்கிறவங்களுக்கு துக்கம். அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, நான் துக்கத்தை மறக்கிறதுக்கு தான் நினைச்சேன் குடிக்கிறேன். ஆனால் யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம் அப்படின்னா கலப்புள்ள சாராயத்தை நாடுறவங்களுக்கு தானே. பாத்திரத்தில் அது பளபளப்பாக தோன்றும் போது அதை குடிக்கணும்னு என்ன செய்யுமா, ஆனால் குடித்த பிறகு அது விரியனை போல் என்ன செய்யும், தீண்டும். அப்போ அப்படிப்பட்ட குடிகாரர்கள் ஆமேன் மனம் திரும்புவார்கள். குடிக்க அடிமைப்பட்டவர்கள் உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சந்தோஷம் தானே. குடிக்கிறவங்களை நினைச்சவங்களுக்கு துக்கமாக இருக்கா, சந்தோஷமாக இருக்கா? இனி குடிக்கிறவங்களை கர்த்தர் திருத்துவார். குடிக்க அடிமைப்பட்டவர்களை கர்த்தர் விடுவிப்பார். குடிக்க தூண்டுகிற அந்த பொல்லாத ஆவியை அவர்களை விட்டு கர்த்தர் துரத்துவார். இனி அவர்களுக்கு குடியின் மேல ஒரு வெறுப்பை கொடுப்பார். குடியின் நிமித்தம் சீரழிந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பங்களிலே இனி சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். குடி பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் இனி மனம் திரும்பி ஒரு சந்தோஷமான அனுபவத்தை பெற கர்த்தர் கிருபை தருவார். எத்தனை பேர் நீங்க இதெல்லாம் நம்புறீங்க? ஏன்னா அவர் நம்முடைய துக்கத்தை சுமந்திருக்கிறார். நீங்க எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுடைய துக்கத்தை யார் சுமந்திருக்கிறார்? இயேசு சுமந்திருக்கிறார். அதனால என்ன துக்கமா இருந்தாலும் அந்த துக்கத்தை அவரால் சந்தோஷமா, அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்கள் துக்கம் என்ன செய்யும், சந்தோஷமாய் மாறும். இன்னைக்கு உலகம் உங்களை பார்த்து சிரிக்கலாம், நீங்கள் அழுகிறது அவங்களுக்கு பார்க்கறதுக்கு பரிகாசமா இருக்கலாம், வேடிக்கையா இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நினச்சிக்கோங்க, நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுகிற ஒரு நல்ல நாள் வருகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு ஏற்ற துக்கம்தான் மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்துமா. லௌகீக துக்கம் மரணத்துக்கு நேராக கொண்டு போயிருமா. உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் உறவுகளில் யாராவது இப்படி தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடையாமல் இருந்திருந்தால் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு துக்கத்தை கர்த்தர் கொடுத்து ரட்சிப்பு நிமித்தம் ஒரு சந்தோஷம் வருது. பார்த்தீங்களா? அதை தர, ஐயோ நான் ஒரு பாவி, நான் இவ்வளோ நாள் இப்படி அநியாயமாக வாழ்ந்துட்டேனே, என் வாழ்க்கையை கெடுத்துட்டேனே, என் காலத்தை வீணடிச்சிட்டேனேன்னு ஒரு துக்கம் அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் வரும்போது அந்த துக்கம் மனம் திரும்புதலை கொண்டு வரும். அந்த மனம் திரும்புதல் அவர்களுக்கு இந்த உலகத்தில் இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க உதவி செய்யும். அப்போ இந்த மாதம் உங்கள் வீட்டில் அநேக பாவிகள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட போகிறார்கள். இதுவரைக்கும் லௌகீக கவலையினால் சிக்கி துக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், உலக கவலைகளை தங்களுடைய வாழ்க்கையில் சுமந்துட்டு இருக்கிறவங்களாம் தெய்வீக துக்கத்தை அடைய போகிறார்கள்.
மனம் திரும்புதல் அவர்களுக்கு உண்டாக போகிறது. அதனால உங்க வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு 2வது கொரிந்தியர் அந்த நிருபத்தை எழுதும்போது ரொம்ப வருத்தத்தோடு அவர் எழுதுறார். அதில் ஆரம்பிக்கும் போது அவர் எப்படிதான் ஆரம்பிக்கிறார்? நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன். யாருக்கு இப்ப துக்கம்? பாஸ்டருக்கு துக்கம். யாரை நினைச்சு துக்கம்? விசுவாசியை நினைச்சு துக்கம். அல்லேலூயா. ஆமா, பவுல் பெரிய மிஷனரி. பவுல் ஒரு பெரிய பிரதான அப்போஸ்தலன், ஒரு வல்லமையான தேவ மனிதன், அற்புதமான பிரசங்கி. அவனை தேவன் பயன்படுத்தின விதங்கள் சொல்லி முடியாது. 18 மாதங்கள் அந்த கொரிந்து பட்டணத்தில் தங்கி இருந்து இந்த திருச்சபையை அவர் ஸ்தாபித்திருக்கிறார். முதல்ல அவர் கேள்விப்படுறாரு, அவங்களுக்குள்ள ஒழுக்கக்கேடான காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. 2வது அவர் கேள்விப்படுறாரு, அவங்களுக்குள்ள பிரிவினைகள் இருக்கிறது. ஆமென். இதுக்கு தான் அவர் முதல் நிருபத்தை என்ன செஞ்சார்? எழுதினார். என்னப்பா இப்படி அஞ்ஞானிகளுக்குள்ள இப்படி பாவம் இல்லையே, நீங்க என்ன இப்படி இருக்கீங்க? வரம்பெற்ற திருச்சபை, வல்லமை நிறைந்த தேவ பிள்ளைகள், அந்நிய பாஷை பேசினா மணிக்கணக்காக நினைச்சிக்கிறீங்க, பேசுனீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவன் இல்லை அப்படின்னு ஆவிக்குரிய வரங்களில் போட்டி போடுற நீங்க உங்க வாழ்க்கையில ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறீர்களே, பிரிவினைக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்களேன்னு சொல்லி தான் முதல் நிருபத்தை என்ன செஞ்சாரு? எழுதினார். இப்போ இந்த 2வது நிருபம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் எழும்பி தவறான போதனைகளை போதிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் போதித்த போதனைகளை நீங்கள் நம்பக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு அவங்க வேற போதனை என்ன செய்கிறாங்க? போதிக்கிறாங்க. அதோட கூட விடலை, அவன் ஒரு அப்போஸ்தலனே கிடையாது. பவுல் யாரு கிடையாது? ஒரு அப்போஸ்தலனே கிடையாது. அவனுக்கு அங்கீகாரமே கிடையாது. அவன் உண்மையிலேயே தேவனுடைய ஊழியக்காரனே அல்லன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நபர் அவனுடைய அப்போஸ்டல்ஷிப்பையே கொஸ்டின் பண்ணிட்டான். எப்படி இருக்கும்? அவனுடைய அழைப்பையே கேள்வி கேட்டுட்டான். அவனுடைய ஊழியத்தையே அந்தரத்தில் தொங்க விடுற மாதிரி ஆக்கிட்டான். ஆமீன் சொல்லுங்க. இப்போ இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே தான் பவுல் நிருபத்தை என்ன செய்கிறார்? எழுதுறார். அப்போ அவருடைய மனசு இப்போ எப்படி இருக்கு? இந்த லெட்டர் எழுதும்போது எப்படி இருக்கு? துக்கமாக இருக்கு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருக்குன்னா, ஒரு திருச்சபையினுடைய போதகரையே கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும்? அவருடைய ஊழிய அங்கீகாரத்தையே கேள்விக்குறியாக்கிட்டா எப்படி இருக்கும்? அவர் போதித்த போதனையை தப்புன்னு சொன்ன, தப்பாக போதிச்சுட்டா பிரச்சனை இல்லை, அது கேள்வி கேட்கறதில்ல. ஆனால் இங்கே சத்தியம் உபதேசிக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்ட ஒவ்வொரு வார்த்தை இன்னைக்கும் திருச்சபைகள் என்ன செஞ்சிட்டு இருக்கு? பலப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதனால தான் பாருங்க, தீமோத்தேயு மூலமாக தான் முதல்ல இந்த செய்தி அவனுக்கு வருது. தீமோத்தேயு யாரு? அவனுடைய உள்ளம் போல இருக்கிற ஒரு மனுஷன். என்ன போல உங்கள்கிட்ட ஒருத்தனை கொடுக்கணும்னா இவன் தான் இருக்கான் அப்படின்னு தீமோத்தேயு கொடுக்குற ஆள். அவன்கிட்ட வந்த செய்தி அத்தன்டிக்கானது, ரொம்ப நம்பகத்தன்மை உள்ளது. அதனால் தீமோத்தேயு பில்டப்லாம் பண்ண மாட்டான். தீமோத்தேயு இல்லாததெல்லாம் என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான், கூட்டி குறைச்சலாம் என்ன செய்ய மாட்டான், எக்ஸாக்டாக பேசுவான். இப்போ அதனால தான் இந்த பவுல் அப்போஸ்தலன் மறுபடி ஒரு லெட்டர் எழுதி அதை தீர்த்து விட்டு என்ன செஞ்சுருக்கான், கொடுத்து விட்டுருக்கான். இப்போ தீர்த்து விட்டு ரிப்ளை வரணும். இப்போ தீர்த்துவை இவன் பார்க்குற வரைக்கும் இவன் மனசு எப்படி இருக்கு? படபடான்னு அடிச்சுட்டு இருக்கு. நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் கற்பனை செஞ்சு பார்க்கணும். ஒரு மாபெரும் தேவ மனிதன், இரவும் பகலும் இந்த விசுவாசிகளுக்காக போராடி ஜெபிக்கிறவன், தேவனுடைய கிருபையினாலும் வரங்களினாலும் முழுவதும் நிரப்பப்பட்டிருந்தவன், பரிசுத்த ஆவியினாலேயே நடத்தப்பட்டிருந்தவன். இப்போ இந்த மக்கள் இதை ஏற்றுக்கொண்டார்களா, ஏற்றுக்கொள்ளலையா? இந்த அவர்களுடைய சூழ்நிலைக்கு இவன் கொடுத்த பதில் அங்கே அங்கீகரிக்கப்பட்டிருக்கா இல்லையாங்கிறத பார்க்குறக்கு அவன் எப்படி இருந்தான்? ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்திருக்கான். ஆனால் எப்போ தீத்து அவன் பார்த்தானோ அங்கே விசுவாசிகள் அதை அங்கீகரித்து கொண்டார்கள். பெரும்பான்மை மனம் திரும்புதலுக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். கேட்ட உடனே தான் அவனுக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, ஊழியத்தில் என்ன துக்கமாக இருந்தாலும் அதையும் கர்த்தர் சந்தோஷமாக மாற்றோன்னு சொல்லியிருக்காருன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. உங்களை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கணும்? எனக்கு சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் ஒவ்வொரு முகங்களை அப்படியே நிறுத்தி என்னுடைய ஜெபங்களில்
குடும்ப தலைவரை நிறுத்தும்போது, குடும்ப தலைவியை நிறுத்தும்போது, பிள்ளைகளை நிறுத்தி ஜெபம் பண்ணும்போது என் கண்ணில் ஆனந்த கண்ணீர் தான் வரணுமே தவிர என் கண் உங்களை நினச்சி ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, வருத்தத்தினால் கலங்கக்கூடாது. ஒருவேளை அப்படி கலங்குகிற சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் அதையும் சந்தோஷமாக மாற்ற முடியும். அதுதான் எனக்கு கர்த்தர் தந்திருக்கிற நம்பிக்கை. ஏன்னா சத்தியம் போதிக்கப்பட்டால், ஆவியானவர் கிரியை செய்தால், தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டால், சமயத்திற்கேற்ற ஆவியானவருடைய வார்த்தை வெளிப்பட்டால் அங்கே கண்டிப்பாக மாற்றம் உண்டு. இப்போ இந்த பவுல் அப்போஸ்தலனுக்கு நிறைய உதவி ஊழியர்கள் உண்டு. அதில் ஒருத்தன் எப்பாப்பிராத்தீத்து. இவனுக்கு என்ன போச்சு, திடீர்னு வியாதி. அந்த வியாதி நிமித்தம் அவன் எங்கே போயிட்டான், மரணத்தின் விளிம்புக்கே போயிட்டான். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, பைபிள் சொல்லுது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு உடன் ஊழியனை இழப்பது என்பது ஒரு பெரிய பாதிப்பு ஊழியத்திற்கு. ஆமேன். அதுவும் ஒன்றுக்கும் உதவாதவனை இழக்கிறது பெருசு இல்லை. உபயோகமானவன், உத்தரவாதம் உள்ளவன், போராடி ஜெபிக்கிறவன், அந்த பாரத்தை புரிந்து கொண்டவன், தரிசனத்தை புரிந்து கொண்டவன், தன்னோடு தோள் கொடுக்கிறவன், கழுத்தையும் கொடுக்கிறவன், எந்த காரியத்திலையும் தன்னோடு கூட இருந்தால் பின் வாங்காதவன், இப்படி ஒரு ஆளை இழப்பது என்பது உண்மையிலே கஷ்டம்தான். ஆனால் அப்படி அவன் இழந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்துருமோ அப்படிங்கிறத யாருக்கு துக்கம்? பவுலுக்கு. ஆனால் கர்த்தர் அதுக்கு விடலை. ஒருவேளை இப்படி உங்களுக்கு வலது கையாக இருப்பவர்கள், உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஆதாரமாக இருப்பவர்கள், உங்களுக்கே பக்கபலமாக இருப்பவர்கள், உங்களுக்கு எல்லா விதத்திலும் தோள் கொடுப்பவர்கள், இவங்க தான் என்னுடைய லைஃப்பில் மிக முக்கியமான ஒரு கம்பெனி, ஒரு பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய யாராவது உங்களை விட்டு கடந்து போகக்கூடிய அல்லது அவர்களை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ என்கிற ஒரு துக்கம் உங்களுக்குள் இருந்திருக்குமானால் இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், துக்கத்தின் மேல் துக்கம் உங்களுக்கு வராதபடிக்கு கர்த்தர் அதில் இறங்குவார், அதில் ஒரு அற்புதம் செய்வார். அந்த உறவை இழக்க ஆண்டவர் விடமாட்டார். அந்த உடன் ஊழியனை இழக்க ஆண்டவர் விடமாட்டார். அந்த ஒத்துழைப்பு தருகிற நபரை இழக்க ஆண்டவர் விடமாட்டார். உங்க உள்ளத்திற்கு மறுபடி சந்தோஷத்தை தருவதுதான் ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய திட்டம். அவர்களை தேற்றி, அல்லேலூயா, உங்களை தேற்றி ஆண்டவர் என்ன செய்வாராம், சந்தோஷப்படுத்துவாராம். எத்தனை வார்த்தை சொன்னாலும் ஆறுதல் அடையாத உங்கள் உள்ளத்தை அவரால் தேற்ற முடியும். ஏன்னா நம்முடைய தேவன் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நம்முடைய தேவன் சகல விதமான ஆறுதலின் தேவன். அவரால் உங்கள் இருதயத்தை என்ன செய்ய முடியும்? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன்னு சொல்லியிருக்கிறான். நீங்கள் எருசலேமில் என்ன செய்வீங்க? தேற்றப்படுவீர்கள். அப்போ உங்களுக்கு எப்படி தேறுதல் உண்டானா உங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷம் வருமோ அப்படி உங்களை சந்தோஷப்படுத்த இந்த ஆண்டவரால் முடியும். அவர் நிச்சயம் உங்களை தேற்றுவார். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதக்காரன் சொல்ல, அவரை ஆத்மாவை என்ன செய்வாராம்? தேற்றி அவருடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்தும். அப்போ ஆத்மாவை கண்டிப்பாக கர்த்தர், உங்கள் ஆத்மா வியாகுலப்பட கர்த்தர் விட மாட்டார். உங்கள் ஆத்மா தொய்ந்து போக கர்த்தர் விட மாட்டார். உங்கள் ஆத்மா சோகமாக இருக்க ஆண்டவர் விட மாட்டான். உங்கள் ஆத்மாவை கண்டிப்பாக கர்த்தர், சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை தேற்றுவார். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா இருக்கான் பார்த்தீங்களா, அந்த எதிரிகள் படையெடுத்து முற்றுகை போட்டாங்க. அவங்க வேற ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையான கடிதங்களெல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க. இந்த ஜனங்கள்கிட்ட அந்த தளபதி நேராக வேற பேசியிருக்கான், இந்த எசேக்கியாவை நம்பாதீங்க. ஆனால் இந்த எசேக்கியா என்ன செஞ்சிருக்கிறார் தெரியுமா? 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம், அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எல்லாருடைய உள்ளமும் கலங்கி போயிருக்கு. சத்துருவை நினைக்கும் போது, எதிரி யுத்தம் பண்ணி நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவானோ, அவர்கள் நம்மளை அழிச்சிருவாங்களோ, நம்மளை கொன்றுவாங்களோ, நம்ம அடிமை ஆயிடுவோமோ, நம்முடைய சொந்தங்களெல்லாம் இழந்துருவோமோ, நம்முடைய சொத்துக்களெல்லாம் இழந்துருவோமோ, சத்துரு இவைகளெல்லாம் பறித்து கொண்டு போய் விடுவானோன்னு கலங்கி இருக்கும்போது எசேக்கியா ராஜா அவர்களை தேற்றினான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அப்போ இந்த மாதம் நீங்கள் எது நிமித்தம் கலங்கி இருக்கிறீர்களோ அந்த கலக்கத்தில் ஆறுதலான வார்த்தைகளை கேட்டு சந்தோஷப்படுவீர்கள். உங்கள் இருதயம் திடப்படுவதற்கு என்ன வார்த்தையை கேட்டால் உங்கள் இருதயம் திடப்படுமோ அந்த வார்த்தையை கேட்க கர்த்தர் உங்களுக்கு சொல்லுங்க கிருபை தருவார். அப்போ ஆறுதல் தர்றதுக்குன்னே ஒரு ஆளை கர்த்தர் வச்சிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய வார்த்தை, இதெல்லாம் இருக்கு. எதுக்கு? உங்களுக்கு ஆறுதல் தர. ஊழியர்கள் இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் இருக்காங்க, நம்முடைய சகோதர ஐக்கியம் இருக்கு. இதிலெல்லாம் ஒருத்தரை நீங்கள் சந்திக்கும் போது அவங்க கவலையோட பாரத்தோடு இருந்தால் அவங்கள நீங்கள் என்ன செய்யணும்? தேற்ற வேண்டும், அவங்கள ஆறுதல் படுத்த வேண்டும், அவங்களுக்கு நீங்கள் உற்சாகத்தை என்ன செய்யணும்? அப்போ கர்த்தர் அந்த சமயத்தில் உங்கள் நாவலை தருகிற அந்த வார்த்தைகள் அவர்களை தேற்றும். தேவனுடைய சமூகத்திலேருந்து நீங்கள் கேட்குற வசனம் உங்கள் இருதயத்தை என்ன செய்யும்? அதனால் நீங்கள் என்ன செய்வீங்க? சந்தோஷப்படுவீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி ஆண்டவர் சொல்லும்போது சொல்ற, அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை நான் என்ன செய்வேன்? சந்தோஷப்படுத்துவேன். ஆமேன்னு சொல்லுங்க. என்ன நீங்கள் சஞ்சலம், ஒரு லாங்குவேஜில் அப்படி இருக்கு, சோகம் நீங்க அப்படின்ட்டு இருக்கு. அல்லேலூயா. என்னது நீங்கள்? சோகம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சஞ்சலம். யோபு தான் சொல்கிறேன், என் சஞ்சலம் நெருக்கப்பட்டால் நல்லா இருக்கும். நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம்லாம் தராசில் வைக்கப்பட்டால் நல்லா இருக்கும். யோபு சொல்லும்போது சொல்கிறான், மனுஷன் யார் தெரியுமா? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன், அவன் வாழ்நாள் குறுகினவன், எப்போவுமே சஞ்சலம் நிறைந்தவனாகவே இருக்கான்றான். மனுஷன் அப்படின்னாலே அவன் எப்படி இருப்பானா? ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? மனுஷன் சஞ்சலம் நிறைஞ்சவனாக இருக்கலாம், ஆனால் நான் அவன் சஞ்சலம் நீங்க அவனை சந்தோஷப்படுத்து. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டாம், அதன் முடிவு சஞ்சலமா. அப்போ உட்காந்து சிரிச்சிட்டே தான் இருப்பாங்க. கொண்டாட்டங்களிலே, பண்டிகைகளிலே, விருந்துகளிலே, எங்கேயாவது எல்லாரும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்களும் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க உண்மையிலே என்ன செய்யலை? சிரிக்கலை. அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது? ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அப்படி இருக்கிற சஞ்சலத்தையும் அவர்களை விட்டு நீக்கி நான் என்ன செய்வேன்? சந்தோஷத்தை தருவேன். ஆமேன். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் உங்களை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? சந்தோஷப்படுத்த போகிறார். சந்தோஷப்படுத்தப்படுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? அப்போ நீங்கள் ரெண்டு விஷயத்தை சொல்லணும். இங்கே பைபிளில் சொல்லுங்கள் சொல்லுங்கள்னே ரெண்டு வார்த்தை இருக்கு. 31ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் கடைசி அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? கர்த்தாவே, இஸ்ரவேலில் மீதியான உமது ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள். 10வது வசனத்தில் பாருங்க, ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆமேன்னு சொல்லுங்க. இதை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லட்டா? இந்த வாரம் ரெண்டு விஷயத்தை நீங்கள் சொல்லணும். ஒன்று, ஆண்டவரை பார்த்து சொல்லணும், என்னைய சந்தோஷப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க, என்னைய சந்தோஷப்படுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ரெண்டாவது, உங்களை பார்த்து நீ ஏன் அழுதுட்டு இருக்க, நீ ஏன் துக்கமாக இருக்க, நீ ஏன் சோகமாக இருக்க, இப்படி கேட்பாங்க பார்த்தீங்களா? அவங்கள்ட்ட சொல்லணும், என் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் என் முகத்தில் சிரிப்பை பார்ப்பீங்க. நானும் ஆனந்த களிப்புடன் கர்த்தரை மகிழ்ச்சியோடு என்ன செய்வேன்? துதிப்பேன், பாடுவேன், ஆராதிப்பேன். இதுதான் உங்கள் வேலை. இதை விட்டுட்டு அட நீங்கள் ஏன் கேட்கீங்க, வாங்க நல்ல நேரத்தில் நீங்களாவது வந்தீங்களன்ட்டு அப்படியே சோகத்தை நினச்சிக்கூடாது. சொல்லுங்கள், கொட்டக்கூடாது. அவங்கள்ட்ட தைரியமாக சொல்லணும், ஆண்டவர் என்னைய சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரிடத்தில் வரும்போதெல்லாம் சொல்லுங்கள், ஏசப்பா நீங்கள் என்னைய சந்தோஷப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க, இந்த மாதம் என்னைய சந்தோஷப்படுத்துங்க. உங்களுடைய கவலைகளை பார்த்து உங்களை பார்த்து பரிதாபப்படுவாங்க பார்த்தீங்களா? அவங்கள பார்த்து சொல்லுங்கள், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் பரிதாபப்பட வேண்டாம், கண்டிப்பாக கர்த்தர் என்னைய சந்தோஷப்படுத்துவார். ரெண்டையும் கரெக்டாக சொல்லுங்கள், நிச்சயம் ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரலோக தேவனே, எங்களை சந்தோஷப்படுத்துவர் வாக்கு தந்தவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய துக்கமும் சந்தோஷமாய் மாறட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களை தேற்றுவீராக, இவர்களுடைய சஞ்சலத்தை நீக்கி சந்தோஷப்படுத்துவீராக. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லியிருக்கிறதுப்பா. எல்லா சஞ்சலமும் நீங்கி சந்தோஷம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.